ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மீல் மேக்கர் குருமா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீல் மேக்கர் மட்டன் சிக்கன் குருமா பண்ணுற அந்த டேஸ்ட்டுக்கே இந்த மீல் மேக்கரும் இருக்குது. அதுக்கே டஃப் கொடுக்குது. உண்மையுமே செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த குருமா ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, டிஃபன், இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகுது. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. மீல் மேக்கர் எனக்கு தேவையான அளவே எடுத்துக்கிட்டேன். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீல் மேக்கரை அதில் சேர்த்துட்டேன். அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்து நல்லா அமுக்கி விடுறேன். அந்த மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு. ஏன்னா மூழ்கினா தான் ஈவனாக அது வேகும். அதுக்காக அப்பப்போ இடையில கிளறி கொடுக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இந்த மீல் மேக்கர் குருமாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, அதேமாரி பெரிய தக்காளி 1 நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, கடாய் சூடு ஏறின உடனே தேவையான அளவு ஆயில் சேர்க்குறேன். இந்த ஆயில் நல்லா சூடு ஏறின பிறகு இதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டேன். இது நல்லாவே பொரியட்டும். பொரியக்குள்ளே நல்ல ஒரு வாசனை வரும். அது பொரிஞ்சு முடித்த உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு முடிச்சிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வெங்காயத்தை சேர்க்குறேன். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்க்குறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். கீரி வச்ச 3 பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துட்டேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கக்குள்ளே அதனுடைய ஃப்ளேவரும் கலந்து அழகாக ஸ்மெல் வருது. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அதில் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் கிரேவி தான் பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சம் நான் தான் சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்க்கணும். இல்லைன்னா அதனுடைய வாசனை ஒரு மாதிரி தனியாக தெரியும். பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்ச அந்த மீல் மேக்கரை இதில் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்போ தான் இந்த உப்பு காரம் எல்லாம் அந்த மீல் மேக்கருக்குள்ளே போயிட்டு நல்லா டேஸ்ட் தரும். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம்.
இது தனியாக கொஞ்சம் நேரம் வேக விடுறது அந்த உப்பு காரம் அந்த மீல் மேக்கருக்குள்ளே இறங்குறதுக்காக தான். இப்போ இதுக்கு கொஞ்சம் நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன், ஒரு 6-7 முந்திரி இதில் சேர்த்துட்டேன், கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த மீல் மேக்கர் நல்லா கொதிக்குது. இப்போ கொதிக்கிற அந்த மீல் மேக்கரில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துட்டேன். இது அப்படியே நல்லா கொதித்து திக்காகிட்டே இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிக்கலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து ரெடி ஆகிடுச்சு குருமா. நான் இந்த குருமாவை கீழே எடுத்து வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா திக்காக கிரேவி மாரி குருமா வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக மீல் மேக்கர் குருமா ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக வேணும். பாய்.